அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே சூப்பராக அண்ட் எம்மி அண்ட் டேஸ்டியான பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு மசாலா எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் அண்ட் 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு போட் வச்சு ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனோடனே, ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனோடனே ஆனியன்ஸ் ஒரு 3 ஆனியன்ஸ் அப்படி இல்லைன்னா 4 ஆனியன்ஸ் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப மெலிசாக சாப் பண்ணது தான் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரௌனிஷ் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ராக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம், சும்மா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமாக ரெட்டிஷ் கலரில் வந்துடும் ஆனியன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா 1/2 kg தகுந்த மாதிரி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலானா நான் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது, க்ளோவ், கர்டமம் அண்ட் பட்டெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். ஸோ அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சில்லி உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணாலே கொஞ்சம் ஸ்டிர் பண்ணுங்கள், இல்லைன்னா ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால கீழே அடி பிடிக்கும். ஸோ இங்கே வந்து நான் 4 இல்லைன்னா 5 தக்காளி எடுத்துருக்கேன். அதுவும் நல்லா சாப் பண்ணி நைஸாக சாப் பண்ணி அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மேலேயும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் இதாகும். அண்ட் நெக்ஸ்ட் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1/2 kgக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக புதினா அண்ட் கொரியண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொஞ்சம் மசாலா மாதிரி ஆனோடனே நெக்ஸ்ட் நான் வந்து மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா மட்டன் வெந்த உடனே 1 கப்புக்கு நான் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சால்ட் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சால்ட் இல்லை இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் வேணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தம் போட்டுருங்க. நான் தம் போட்டது வீடியோவில் காமிக்கல. ஃபைனலி பிரியாணி ரெடி. சைட் பை சைடாக நான் வந்து சில்லி சிக்கனும் அண்ட் கர்ட் பச்சடியும் செஞ்சுட்டு இருந்தேன். கர்ட் பச்சடிக்கு 1 பிக் ஆனியன் எடுத்துக்கோங்க. நல்லா ரொம்ப மெலிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கர்ட், 1/2 க்ரீன் சில்லி இல்லைன்னா ஃபுல் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட், உங்கள்கிட்ட கொத்தமல்லி புதினா இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் பிரியாணி எந்த ஸ்வீட் இல்லாமல் எப்படி, ஸோ அதுக்காக நான் சேமியா கீர் மாதிரி செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பர், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.